ஓம் சரவண பவ. ஆஸ்ட்ரோ டிவி அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தி சொனலட்சுமியின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு ஜூன் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம். வரலாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து 12 ராசிக்கும் நம்ம எப்படிலாம் சிறப்பான பலன்களை பெறவிருக்கிறோன்றதை காணவிருக்கிறோம். இந்த மாதம் கிரகங்களுடைய கோச்சார நிகழ்வுகள் 12 ராசிக்குமே நல்ல பலன்களை தரவிருக்குது. அதனால் சிறப்பாக செயல்பட்டு கொள்ளலாம். கிரகங்களின் கோச்சார சஞ்சாரம் பார்த்திங்கன்னா, மேஷத்தில் நமக்கு செவ்வாய் பகவான், ரிஷபத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், குரு, கன்னியில் கேது பகவான், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான். இந்த மாதம் நமக்கு 12ஆம் தேதி சுக்கிரன் மிதுனத்திற்கு சென்றடைவார். 14ஆம் தேதி புதனும் சூரியனும் சென்று கைகோர்த்து கொள்கிறாங்க. சந்திரன் இந்த மாதம் நம்மளுக்கு மீனத்தில் உதயம் ஆவார். இவரும் பழங்களை கொடுக்கறதுக்கு அவங்களோட கைகோர்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் அழகான வழிபாடுகள்லாம் சொல்லியிருக்கேன், சாத்விக பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்கேன். அதையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, பதிவை முழுமையாக நிறைவாக கேட்க வேண்டியது தான். மகர ராசி மகர லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஜூன் மாதம் எப்படி சிறப்பாக கடந்து வரப்போகிறோம் அப்படி பார்க்கும்போது ரொம்ப அருமை. ஏன்னா 7 சனியில் கடைசி கட்டத்தில் இருக்கிறீங்க. இன்னும் 2 ஆண்டு காலங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்லாம் வாக்கியப்படி பயிற்சி உங்களுக்கு மார்ச் 26 நடக்கும். 6/3/2026 அன்று வாக்கியப்படி அப்படின்னு எடுத்துக்கலாம். திருக்கணிதத்துக்கு முன்னாடியே நடந்துடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் ரொம்ப அருமையான கிரக நகர்வுகள். ஏற்கனவே குரு ஒரு நன்மை செய்யாத கிரகமாக இருந்தாலும் ஒரு 5இல் அமர்கிறார். 5இல் குரு கொஞ்ச நாளும் கிடைக்காது. அதனால் இனிமேல் நீங்கள் எதிர்பார்க்காத எல்லா நல்ல நிகழ்வுகளும் உங்களுக்கு நடக்கும்லாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 5 கிரகங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டன்ற சாரத்தில் இருக்குது. மாத பிற்பகுதியில் அவங்களே 6ஆம் இடத்துக்கு சென்றுவாங்க. உங்கள் ராசி அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அவரே தனத்துக்கும் உரியவர் அப்படின்னு சொல்லலாம். 3 என்ற முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார். தொழில் நல்லா சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு தொழில் அருமையாக இருக்கும். தொழிலில் எல்லா வித மாற்றங்களையும் நீங்கள் மேற்கொள்ளலாம். தொழில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வு, இதை இங்கே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மாற்றங்கள், எல்லா வகையான மாற்றங்கள்லாம் செய்யலாமாமா, செய்யலாம். அது எங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்குமா, பெனிஃபிட் கொடுக்கும். ஏன்னா அதற்கேற்றார் போல் தான் ராகு 3ல் உட்காந்துருக்காரு. உங்களுக்கு 11/9 என்ற அந்த பாவங்கள், வெற்றிக்கான பாவங்கள், உங்களுக்கு சக்ஸஸ்க்கான பாவங்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவே ஆக்டிவேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ராசியை பார்க்குது கிரகம். இது வரைக்கும் சிறப்பு பார்வை 9ஆம் பார்வையால். இது வரைக்கும் உடல் ஆரோக்கியம் ஃபஸ்ட்டு மகரத்துக்கு சிறப்பாகிடும். நம்ம ஆப்ரேஷன் பண்ணணுமா, இல்லை மருந்து மாத்திரையிலே சரியாயிடணுமா, இல்லை எந்த டாக்டரை போய் பார்க்கலாம், இந்த வைத்தியம் பார்க்கலாமா, அந்த வைத்தியம் பார்க்கலாமா, சித்தாவா, ஹோமியோபதியா, யுனானியா அப்படின்னு கன்ஃபியூஸில் இருந்தவங்களுக்குலாம் நல்ல ஒரு தெளிவு கிடச்சிரும். இல்லை நோயே கண்டுபிடிக்க முடியாதவங்க கூட இந்த காலகட்டம் நோயை கண்டுபிடித்து அதற்கு ஒரு சிறப்பான தீர்வு கிடச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். அருமையான கிரக நகர்வுகள் உங்களுக்கு. அதுவும் இந்த மாதம் இன்னும் சிறப்பு. மாதம் முற்பகுதியிலேயே விரைந்து செயல்படுத்தி கொள்ளணும். படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம், இல்லை ஒரு சும்மான செயலுக்கு நாங்கள் பிள்ளையார் சொல்லி போடணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அருமையாகவே நடந்துடும் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு கெரியர் உங்களுக்கு எல்லா வகையிலையும் பர்ஃபெக்ட்டு. அதை விரைந்து முடித்து விட வேண்டியது. நல்ல லாபமும் கிடைக்கும். இந்த காலகட்டம் தொழிலில் லாபம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. உலகளாவிய சந்தையில் கூட உன்னதமான இடத்தை பிடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு. மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது வரைக்கும் கல்வியில் ஒரு தேக்க நிலை இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் ரொம்ப நல்லாவே இருக்கும். உங்கள் விருப்பப்பட்ட கல்வி விருப்பப்பட்ட கல்லூரியிலேயே கிடைக்கும். அதற்கான ஒரு நடுத்தர வர்க்க குடும்பமாக இருந்தால் கூட உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு அதற்கான ஒரு சப்போர்ட் பண்ணி உங்களை ரொம்ப சிறப்பாக அதற்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். உங்கள் முயற்சிகள் எல்லாமே கை கொடுக்கும். உங்களுடைய ஃப்யூச்சர் பிளானை நீங்கள் ஒரு கிளாரிட்டியாக போட்டு அந்த பாதையில் நீங்கள் பயணிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் பெண்களுக்கு ரொம்ப அருமை. இது வரைக்கும் ரொம்ப 7 சனியில் எல்லா பக்கமும் பிரச்சனை. வேலை செய்கிற பெண்களாக இருந்தால், இன்னும் தொழில் செய்கிற இடங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சமாளித்து கொண்டிருந்தவர்களுக்கு இனிமேல் ஒரு விடிவு காலம் தான். மனதுக்கு தெளிவு கிடைச்சிரும். நல்ல பண வருவாய் கிடைச்சிரும். மனசில் நினச்சதெல்லாம் நடக்கும். கடவுளுடைய அருள் அனுகிரகம் முழுமையாக இப்போ கிடைக்க போகுது. நினைத்ததில் விட நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். மனசு நிறைந்திருந்த அந்த ஏக்கங்கள்லாம் படிப்படியாக தீரும். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் வண்டி வாகன மாற்றம், ஊர் மாற்றம், இடம் மாற்றம், எல்லா மாற்றங்களும் உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லியாச்சு. நல்ல கடன் தீரும் இப்போ. ஏன்னா 6ஆம் அதிபதி நமக்கு அதற்கு மறைவு ஸ்தானமான 5ஆம் இடத்துல இருக்கார். கடன் தீரும். நோய் நொடி பிரச்சனைகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பண வரவு நல்லா இருக்கும். உங்கள் கடனை வாங்கி இந்த கடனை கட்டுவோமா, இல்லை நம்ம இதை தாண்டி நம்ம வெளில அசிங்கப்படுவோமான்னு பயந்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு இப்போ வரலாம். கடன் பட்டார் இல்லைங்க
கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இணங்க வேந்தான். அப்போ கடன் வாங்கினா எவ்வளோ அசிங்க அவமானப்பட வேண்டியிருக்கும். ஒரு பெரிய தொகையை வந்து முதலீடு பண்ணிவிடுவோம். ஒரு 1,00,000 வந்து அந்த கடனையே கட்டணும் பொழுது வர்ற வருமானமே அந்த 1,00,000 தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கடனை கட்டி நம்ம அதை வெளியே வர்றதுக்கு ஒரு 10,00,000 போட்டு ஒரு முதலீடு செய்கிறோம். வர்ற வருமானமே அவ்வளோதான் இருக்கும். இல்லை அதை விட கம்மியாக இருந்தால் மேற்கொண்டு நம்ம இன்னும் கடன் வாங்கி அதை போட்டு கட்டுற மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க நிலமெல்லாம் எவ்வளோ யோசனை பண்ணுங்க. இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். திருமண முயற்சிகள் கை கொடுக்கும். இந்த மாதம் வந்து அருமையான கிரக நகர்களாக இருக்குது. காதல் திருமணம் கைகூடும். பெற்றோருடைய சம்மதம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிட்டும். இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. ஒரு சிலருக்கு தசாபுதி மட்டும் சிறப்பு இல்லைன்னா, இந்த மாதம் வந்து 10ஆம் அதிபதி 5ல் இருக்கிறாரு. கொஞ்சம் மேலதிகாரி உடன் பணிபுரிவர்கள். ஏன்னா சனி இன்னும் விலகலை, அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வைத்துக்கணும். பிரச்சனைகள் இருக்கும், அதை வந்து குரு தடுத்து கொடுப்பார். அதனால் கொஞ்சம் தசாபதி சிறப்பில்லாதவர்கள் மட்டும் கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் கவனமாக இருந்துருங்க. கோபத்தை மட்டும் குறைச்சி கொடுத்துருங்க. இந்த காலகட்டம் நிரந்தர சொத்து ஏற்படும். நிரந்தர சொத்து இல்லைன்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ஒரு நிரந்தர சொத்து ஏற்படும். பூர்வீக சொத்து இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். உங்கள் கைக்கு கிடைக்கப்படும். இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லா சவால்களையும் எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இரவு நேர பயணங்களை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். அத்தியாவசியம் இருந்தால் போங்க, இல்லைன்னா போக வேண்டாம். மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பு. வயதில் மூத்தவங்களுக்கு ஆரோக்கியம் மட்டும்தான். அந்த ஆரோக்கியம் கூட இப்போ குரு பார்வை வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். நல்ல மருத்துவம் கிடச்சிருன்னு சொல்லிட்டேன். இறை வழிபாடு மட்டும் மேற்கொண்டுருங்க. அதே போல் நீண்ட தூர தல யாத்திரைகளை வைத்து கொள்ளுங்கள். அமாவாசை தினங்களில் வந்து நீங்கள் குலதெய்வ வழிபாடு வைத்துக்கொள்வது, பௌர்ணமியில் குலதெய்வ வழிபாடு வைத்துக்கொள்வது, குலதெய்வ கோயிலில் ஒரு இரவு தங்கி விட்டு வருவதெல்லாம் உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான பலன்களை தரும். குருமார்களுடைய ஆசை, பெரியவர்களுடைய ஆசை இதெல்லாம் கிடைக்கப்பெறும். அதே போல் சாதுக்கள் சன்னியாசிகளுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க. அதே போல் நமக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு, அதே போல் நமக்கு ஆதரவற்ற ஒரு முதியோர்களுக்கெல்லாம் அவங்க வாழ்வாதாரத்திற்கு தேவையான உதவிகளை செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இது வரைக்கும் சகோதர சகோதரிகளிடம் இருந்த அந்த பிணக்குகள்லாம் நீங்கி ரொம்ப நல்ல இதுவே கிடைக்கும். நிறைய வந்து கஷ்டப்பட்டுட்டோம், நிறைய வாழ்க்கையில் எதையெல்லாம் இழக்கிறோமோ அதையெல்லாம் இழந்துட்டோம், இனியும் எங்களுக்கு ஒரு புது வாழ்வு உண்டா அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் இந்த குருவானவர் உங்களுக்கு இருந்த அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய ஒரு சுப ஒளியை பாய்ச்சி கொண்டிருக்கிறார். உங்களுக்கே வந்து ஒரு தன்னம்பிக்கை தெளிவு ஏற்பட்டுடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அழகான கிரக நகர்வுகள் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. அனைத்து வகையிலுமே இந்த காலகட்டம் வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் மட்டும், அதே போல் தசாபதி சிறப்புன்னா வேலை செய்கிற இடங்களில் மட்டும், இரவு நேர பிரயாணங்களில் மட்டும், மற்றபடி அனைத்திற்குமே இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. செல்வ செழிப்பிலேருந்து, குடும்ப அமைதியிலேருந்து, குடும்ப ஒற்றுமையிலேருந்து, கணவன் மனைவி இது வரைக்கும் கருத்து வேறுபாடாக இருந்தீங்கன்னா அவங்களாம் பேசி ஒன்று சேர்வதற்கு, இல்லை மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிந்து 2வது திருமணம் செய்து கொள்வதற்கு, இல்லை விவாகரத்து பெற்றவர்களுக்கெல்லாம் இந்த காலம் 2வது திருமணம் நடைபெறுவது, குழந்தை பாக்கியம், குழந்தை வந்து இந்த காலகட்டம் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் இறைவனுடைய அனுகிரகத்தால் குழந்தை பிறப்பது, அந்த வைத்தியங்கள் கை கொடுப்பது, வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளை வெற்றி கொள்வது எல்லாமே அருமையான பலன்கள். நம்ம இப்போ என்ன பண்ணணும், நம்ம அதற்கான நல்ல இறை வழிபாடுகளையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல செயல்பாடுகளையும் மேற்கொண்டு நம்ம கர்மாவை கிளென்சிங் பண்ணிகிட்டே வரணும். நம்ம கர்மாவை கிளென்சிங் பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பிரதோஷ தினங்களில் சிவ வழிபாடு பண்ணுங்கள், நந்தி பகவானை வழிபடுங்க. பண்ணும்போது பிரதோஷ நாளில் போய் நம்ம வழிபடும்போது என்ன தெரியுமா சிறப்பு, நம்ம கர்மா குறையும். சாமியை தினமும் வணங்கணும். சாமியை வணங்கிறதுக்குலாம் நேரங்காலம் பார்க்கக்கூடாது. தினமும் சாமியை வணங்கும்போது நம்ம கர்மா கிளென்சிங் ஆகிடும். அப்போ நம்ம இந்த பரிகாரம்லாம் போய் செய்கிறதுலாம் நம்ம ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டு. இது வந்து டெய்லியும் வந்து ஒரு சாதாரண வந்து ஒரு மருத்துவம் பார்க்குற மாதிரி நம்ம பரிகாரம் செய்யும்பொழுது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு சிறப்பான வழிபாடு செய்து அதை வந்து நம்ம வந்து வலிமைப்படுத்தி கொள்கிறோம் தான். டெய்லியும் இறைவனை வழிபடும்பொழுது நம்ம என்னென்ன வழியில் போகணுன்ற வழியை காண்பித்து கொடுத்துருவா. நம்மளுக்கு என்ன பிரச்சனை, அதற்கு என்ன ஒரு பரிகாரத்தை நம்ம தேடி போகணும். பரிகாரம்னாலே வழிபாடு தான். அந்த வழிபாடை காட்டி கொடுக்கணுனாலே நம்ம டெய்லியும் வந்து வழிபாடுகளை செய்து கொண்டே வரணும். இறைவனை மட்டும் சரணாகதி அடையுங்க. மனிதரை நம்பினா கூட நம்ம கைவிட்டுடுவாங்க. எந்த உறவும் வந்து நிலையானது கிடையாது. அதனால் இறைவனை வந்து நம்ம சரணாகதி அடையும் பொழுது நமக்கு என்றைக்குமே வந்து ரொம்ப சிறப்பான நிகழ்வுகள் மட்டுமே நடக்கும். எந்த நேரத்துலையுமே அவர் நம்மளை உடன் இருப்பார். அந்த தன்னம்பிக்கை தைரியம் இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டம் வந்து எல்லாருக்குமே ஒரு வயசு குழந்தையிலேருந்து 90 வயசு குழந்தை வரைக்குமே இந்த மன அழுத்தம் அதிகமாக இருக்குது. மன அழுத்தம் இருக்கிறவங்களாம் நார்மலாக எல்லா வேலையும் செய்கிற மாதிரியே செய்வாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட வந்து எந்த செயல்லையும் வந்து ஒரு சிறப்பாக செயல்பட முடியாது. ஒரு வெறுமை நிலை காணப்படும். இதெல்லாம் நீங்கன்னா அவங்களுக்கு அன்பு, நிறைய கேரிங் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க தரும்பொழுது அவங்க அதிலேருந்து மீண்டு வருவாங்க.
மன அழுத்தத்துக்கு தேவையான மருந்தே வந்து அன்பு தான். அந்த அன்பை தாராளமாக கொடுங்க. ஏன்னா சுக்கிரன் பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிறதுனால நம்ம முதல்ல அனைவரிடத்திலும் அன்பு செலுத்தணும். யாருக்கே அன்பை நீங்கள் எதிர்பார்க்குறாதீங்க. அப்போ சுக்கிரன் பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகுதுன்னா அந்த 5 என்ற இடமே வந்து நம்ம ஒரு சிறப்பாக மற்றவங்களுக்குலாம் சர்வீஸ் எதையும் எதிர்பார்க்காம பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு அதற்கான அது நேரம் பலன் நினைப்பான். அது மாதிரி தன்னலம் இல்லாமல் ஒரு சர்வீஸ்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த 5ல் ஆட்சியாகக்கூடிய அந்த சுக்கிரன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செலுத்து. அது புல் பூண்டு பூச்சி புழு நல்லவன் கெட்டவன் யாரும் பார்க்காத, நீ நல்லதையே நினச்சிட்டு போ. நமக்கு எதிரியாக இருந்தால் கூட அவனே வந்து ஒரு காலகட்டம் வந்து யோசனை செய்து பார்ப்பான். என்னடா நம்ம இவ்வளோ பிரச்சனை கொடுத்து கூட அவர் வந்து நம்மளுக்கு எதுவும் பண்ணலையேன்னு அவன் மனசாட்சி அவன்கிட்ட பேசும். அதனால தான் சொல்லிடுறது, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் வந்து இந்த காலகட்டம் கோவப்படாமல் அமைதியாக என் கடன் பணி செய்திருப்பதே அப்படின்னு எல்லாமே சிவனே உனக்கு சமர்ப்பணம் கடந்து வாங்க. கோளறு பதிகம் தினமும் படிங்க. படிக்கும்பொழுது இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் வியாழந்தோறும் குருவின் வழிபாடு, குருமார்களை சந்திப்பது அதெல்லாம் செய்யும்பொழுது உங்களுக்கு ரொம்ப அபரிமிதமான பலன்களை மகர ராசிக்காரர்கள் பெற்றுடுவீங்க. உழைப்பு தான் உங்களுடைய உயர்வுக்கு மூலதனம். ஏன்னா மகர ராசி வந்து ஒரு கடினமான ராசி, பாறை ராசி, ஒர்க்கஹாலிக்னு நான் சொல்லியிருப்பேன். உழைக்க தான் உங்களுடைய உயர்வு இருக்கும். அதை வந்து நீங்கள் மனதில் கொள்ளுங்க. இப்போ ஒரு படிக்கிற பசங்களாக இருந்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஜாபுக்கு போயிடுங்க. பார்ட் டைம் ஜாபுக்கு அந்த கிரக ஆக்டிவேஷனை வந்து நீங்கள் செயல்படுத்துங்க. ஒரு பார்ட் டைமாக ஒரு வேலைக்கு போகிறது, இல்லை மற்றவங்களுக்கு யாருக்காவது ஒரு சர்வீஸ் செய்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களை வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்கக்கூடாது. எப்போ உங்களை வந்து ஒரு ரொட்டீன் வந்து ஒரு ஒர்க்கில் நீங்கள் வைத்திருக்கும்பொழுது உங்கள் எண்ணம், உங்கள் சிந்தனை, செயல் எல்லாமே அது வந்து ரொம்ப கிளென்சிங் பண்ணி கொடுத்து உங்களை ஊக்கமாக வைத்திருக்கும். இந்த மாதம் மகர ராசிக்கு அது முற்பகுதி ரொம்ப அருமை. 15 தேதிக்குள்ளே சிறப்பாக இது பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய பகுதியும் சிறப்பாக இருந்தாலும் நன்மைகள் கொஞ்சம் சுமாராக நடக்கும். முற்பகுதியில் அடி தூள் அட்டகாசமே. இந்த மாதம் கூடுதல் விழிப்புணர்வாக இருக்கக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம தினங்கள் 13, 14, 15. ஹெல்மெட் இல்லாமல் வெளியே போயிடாதீங்க. வண்டி வாகனங்களை கவனம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இரவு நேர பயணிகளை கவனம். ரேஷ் டிரைவிங் வேண்டாம். நல்ல வாய்ப்பு எல்லாமே சுகபோகமாக வாழ்வதற்கு, சுப காரியங்கள் நடப்பதற்கு, சுப பேச்சுவார்த்தைகளை பேசி முடிப்பதற்கு, நல்ல தொழிலில் ஒரு முன்னேற்றம் அடைவதற்கு, நல்ல பண வருவாய் இருப்பதற்கு, அதற்கு மேலே என்ன வேண்டும் மகரத்திற்கு? அமோகம், அட்டகாசம், அபாரம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. மகர ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சாத்விக பரிகாரமாக நான் ஏற்கனவே சொன்னதுதான், அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துங்க. உங்களால் இயன்ற உதவிகளை தாராளமாக செய்திடுங்க. ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து கொள்ளலாம். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.